இன்றைக்கி நம்ம சென்ட் தாமஸ் மவுண்ட் போக போகிறோம். வாங்க போகலாம். என்றைக்குமே பக்கத்தில் இருக்கிற விஷயத்துக்கு அருமை தெரியாது சொல்லுவாங்க. அந்த மாதிரி தாங்க சென்ட் தாமஸ் இங்கே வந்திருக்காரு. ஜீசஸ் கூட வாழ்ந்தவர், ஜீசஸ்க்காகவே தண்ணி அர்ப்பணித்தவர் இங்கே வந்திருக்காருன்னா எவ்வளோ பெரிய விஷயம். ஆமாங்க, சென்ட் தாமஸ் வேற இல்லை, யாரும் இல்லை, 12 சீடர்களில் ஒருத்தர் தான் வந்து சென்ட் தாமஸ். இவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, டவுட்டிங் தாமஸ். ஏன்னா ஜீசஸ் உயிரோடு வந்தட இவர் நம்பலை. எல்லாரும் சொல்கிறாங்க ஜீசஸ் உயிரோடு வந்திருக்காரு, நாங்கள் பார்த்தோன்னு. ஆனால் இவர் நம்பலை. நான் தொட்டு பார்த்து தான் நான் நம்புவேன்னு சொன்னார். ஜீசஸ் உடனே அங்கே வராது, வந்து தோமா நீ என்னை தொட்டு பாருன்னு சொன்னார். ஸோ இவரும் தொட்டு பார்த்து என் ஆண்டவரை என் கடவுளையும் சொல்லி நம்புறாரு. ஜீசஸ் ஒரே வார்த்தை தான் சொன்னார், நீ என்னை பார்த்தனாலும் நம்பினா தோமா, ஆனால் பார்க்காம நம்புறவங்கன்னா கிரேட்டு அப்படின்னு சொன்னார். ஜீசஸ் உயிரோடு வந்து 40 நாள் கழிச்சு இந்த உலகத்தை விட்டு போகிறார். போகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய 11 சீடர்களையும் கூப்பிட்டு பேசுகிறார். நீங்கள் உலகம் ஃபுல்லாக போய் நான் உங்களுக்கு என்னென்ன சொல்லி கொடுத்தனோ அதை எல்லாருக்கும் மக்கள்கிட்ட போய் சொல்லுங்கள், கடவுள் யாருன்னு போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜீசஸ் மேலே போய் மறைஞ்சிடுறாரு. அதுக்கப்புறம் எல்லா சீடர்களும் உலகத்தில் வெவ்வேறு மூலைக்கு போகிறாங்க. அப்படி வந்தவர் தான் சென்ட் தாமஸ் இந்தியாவுக்கு வராரு. இந்தியாவில் ஃபஸ்ட்டு லேண்ட் ஆகிற இடம் கேரளா. கேரளாவில் தன்னுடைய ப்ரீச்சிங்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட 7 சர்ச் அங்கே கட்டியிருக்காரு. தமிழ்நாட்டிலையும் ஒரு பாதி சர்ச் கட்டியிருக்காரு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி. கேரளாவில் மார்த்தோமா சிரியன் சர்ச் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சபையை ஆரம்பிச்சது பார்த்தா சென்ட் தாமஸ் தான். சென்ட் தாமஸ் சென்னைக்கு வராரு. சென்னையில் மயிலாப்பூரில் அவர் ப்ரீச்சிங் பண்ணுறாரு. அவர் தங்கியிருந்த இடம் பார்த்தீங்கன்னா சின்னமலை. இந்த மலையில் தான் அடிக்கடி அவர் வந்து ப்ரே பண்ணுவார் தனியாக. ஒரு சில மக்களுக்கு இவர் பிடிக்கல, எப்படியாச்சும் கொண்டுணுன்னு பிளான் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பிளான் பண்ணி சின்னமலைக்கு வராங்க எல்லாருமே. அவர் அங்கேருந்து தப்பிச்சு இங்கே வராரு. ஸோ அவருக்கு தெரிஞ்சிச்சு தன்னை கொல்ல போகிறாங்க, என் உயிர் வந்து இந்த மலை மேலே தான் போகணும் அப்படின்னு அவர் முடிவு எடுத்துடுறாரு. ஸோ முடிவெடுத்து இங்கே டீப்பாக ப்ரே பண்ணுறாரு. ப்ரே பண்ண முறை பின்னாடி இந்த ஈட்டியில் அவர் குத்தி கொண்டுடுறாங்க. அதுக்கப்புறம் ஸோ சாந்தமில் அவரை அடக்கம் பண்ணுறாங்க. நீங்கள் நம்ம மலைக்கு வந்தீங்கன்னா சைலண்ட்டாக ப்ரே பண்ணுங்கள். ஏன்னா இதுதான் நம்ம உங்களுக்கு கொடுக்குற மரியாதை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம்.